நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் ரூபாய் 3.60 கோடி மதிப்பீட்டில் முதலமைச்சரின் வீடுகள் மறு கட்டுமான திட்டத்தின் கீழ் தொகுப்பு வீடுகளை புனரமைப்பதற்கு முன்னாள் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ உத்தரவினை வழங்கினார். விழுப்புரம் மாவட்டம் ஊரக மற்றும் உள்ளாட்சித்துறை சார்பில் 2021 ஆண்டிற்கான முன்பாக பல்வேறு அரசு திட்டங்களின் கீழ் கிராமப்புற விளிம்பு நிலை மக்களுக்காக கட்டப்பட்ட ஓடு வீட்டு சாய்தள கான்கிரீட் வீடுகளில் பழுது நீக்கம் மேற்கொள்ள இயலாத முழுவதும் பழுதடைந்த வீடுகளை கண்டறிந்து இந்த வீடுகளை மீண்டும் கட்டிடும் நோக்கத்திற்காக நடப்பாண்டில் முதலமைச்சரின் வீடுகள் மற்றும் கட்டுமான திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி மேல்மலையனூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மேல்மலையனூர் ஒன்றிய பெருந்தலைவர் கண்மணி நெடுஞ்செழியன் தலைமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் செஞ்சி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் செஞ்சி மஸ்தான் கலந்து கொண்டு வளத்தி, நொச்சலூர், கோவில் புரையூர், மேல் அருங்குடம், வடபாலை, மேல் வயலாமூர் உள்ளிட்ட 22 ஊராட்சிகளை சேர்ந்த 131 பயனாளிகளுக்கு 3,14,04,000 ரூபாய் மதிப்பீட்டில் வீடுகள் புனரமைப்பதற்கான உத்தரவினையும் 48,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் 13 பயனாளிகளுக்கு கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தில் வீடு கட்டுவதற்கான உத்தரவினை வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஜெய்சங்கர், வட்டார கல்விக்குழு தலைவர் நெடுஞ்செழியன், ஒன்றிய செயலாளர் நாராயணமூர்த்தி, மாவட்ட கவுன்சிலர் செல்வி ராமசரவணன், துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். செஞ்சி ஒன்றியம் ஜம்போதி ஊராட்சியில் நடைபெற்ற ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் உறுப்பினர் சேர்க்கும் பணியை விழுப்புரம் வடக்கு மாவட்ட பொறுப்பாளர் செஞ்சி மஸ்தான் எம்எல்ஏ நேரில் சென்று தொடங்கி வைத்து பணியை ஆய்வு செய்தார். அந்த வகையில் நாங்கள் மனப்பூர்வமாக சாதி, இன, மொழி கடந்து முதலமைச்சரின் ஓரணியில் தமிழ்நாடு புதிய உறுப்பினர் சேர்க்கை இயக்கத்தில் நாங்கள் சேர்ந்துள்ளதாக எழுச்சியுடன் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் செஞ்சி ஒன்றிய பெருந்தலைவர் விஜயகுமார், ஒன்றிய அவைத்தலைவர் வாசு மற்றும் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ராஜாமணி. 13,28,00,000 மதிப்பிலான திட்டப்பணிகளுக்கு மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் காவேரிப்பாக்கம் பேரூராட்சியில் 2025-2026 ஆண்டின் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,15,00,000 மதிப்பீட்டில் ஃபேவர் பிளாக் சாலை மற்றும் சிறப்பு நிதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 1,01,00,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை ஆகிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் விழா மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி மேற்கொண்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்து பணிகள் விரைவாகவும் தரமாகவும் போட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தொடர்ந்து மத்திய அரசின் 15வது மானிய குழு திட்டத்தின் கீழ் ரூபாய் 39.68 மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தினை திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவுடன் உட்கட்டமைப்பு வசதிகளை ஆய்வு செய்தார். அதேபோல் பணப்பாக்கம் முதல் நிறை ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 1,07,00,000 மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கும் நகர்ப்புற சாலை உட்கட்டமைப்பு வசதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 95.60 லட்சம் மதிப்பீட்டில் பேவர் பிளாக் சாலை மற்றும் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,19,00,000 மதிப்பீட்டில் வாரசந்தை கட்டுதல் என 3 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நெமிலி தேர்வுநிலை பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதியில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டம் மற்றும் சிறப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 2.20 கோடி மதிப்பீட்டில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிக்கு அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். இறுதியாக தக்கோலம் பேரூராட்சியில் நகர்ப்புற சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 2,90,00,000 மதிப்பீட்டில் 4 சிமெண்ட் சாலைகள் மற்றும் 1 தார் சாலை அமைக்கும் பணிக்கு அமைச்சர் ஆர். காந்தி அடிக்கல் நாட்டி பணியை தொடங்கி வைத்தார். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். கள்ளர் கல்வி வளர்ச்சி கழகம் சார்பில் நன்றி தெரிவித்தனர். வத்தலக்குண்டு அரசு கள்ளர் விடுதி அருகே சமுதாய கூடம் கட்டுவதை எதிர்ப்பு தெரிவித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் கள்ளர் கல்வி கழக துணைத் தலைவர் பாலு தலைமையில் மனு அளித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் நிலக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் தலைமை நில அலுவலர் விக்ரமை சந்தித்து பேசிய போது வத்தலக்குண்டு அரசு கள்ளர் விடுதி பகுதியில் சமுதாய கூடம் வராது என்று உறுதியளித்ததை தொடர்ந்து நன்றி தெரிவித்தனர். இதில் வத்தலக்குண்டு பிரமலை கள்ளர் வளர்ச்சி சங்க தலைவர் பொன் அண்ணாதுரை, செயலாளர் செந்தில்குமார், பாண்டியன், நிலக்கோட்டை பிரமலை கள்ளர் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் இளங்கோ, மதுரை மாவட்ட தலைவர் மணிகண்டன், தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி மாவட்ட செயலாளர் ஆரோக்கியம், வத்தலக்குண்டு பிரமலை கள்ளர் வளர்ச்சி சங்க ஒருங்கிணைப்பாளர் வீரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ரமேஷ்.
கடந்த வாரம் மாணவர்களின் நலனுக்காக பிரமலைக்கலர் வளர்ச்சி சங்கத்தின் சார்பாக மாணவர்களுக்கான மாபெரும் கண்டனம் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தின் பேரில் கள்ளர் கல்விக் கழகத்துக்கு சொந்தமான இடத்தில் கள்ளர் மாணவர் விடுதி நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாணவரின் நலனுக்காகவும் மாணவர்களின் படிப்பிற்காகவும் சமுதாய கூடம் அமைப்பதை எதிர்த்து அந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த போராட்டத்தின் விளைவாக இன்று வட்டாட்சியர் அலுவலகத்தில் தலைமை சர்வேயர் கள்ளர் கல்விக் கழகத்தின் சொந்தமான நிலத்தில் அமைந்திருக்கும் இந்த கள்ளர் மாணவர் விடுதி இடத்தில் எந்த காலத்திலும் சமுதாய கூடம் அமைக்கப்படாது என்று உறுதியளித்துள்ளார். உறுதியளித்ததின் பேரில் இனிவரும் காலங்களிலும் மாணவர்களுக்கான கல்வி நலனும் அவர்களின் பாதுகாப்பும் பாதுகாக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார். இதன் விளைவாக பிரமலைக்கலர் வளர்ச்சி சங்கத்தின் இந்த போராட்டத்தின் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ளது. அதன் சார்பாக போராடிய அனைத்து சமுதாய போராளிகளுக்கும் எங்கள் பிரமலைக்கலர் வளர்ச்சி சங்கத்தின் உறுப்பினர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த அணுக்காவூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கீழ்நீர்குன்றம் கிராமத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை இருப்பதாகவும் பலமுறை கோரிக்கை வைத்தும் நிறைவேற்றப்படாமல் உள்ள நிலையில் அவ்வூர் பொதுமக்கள் பழுதடைந்த ஆற்று குடிநீர் இணைப்பு குழாய் வசதி அமைத்து தரக்கோரி சாலை மறியலில் ஈடுபட்டனர். மேலும் குழாய் வரி வசூலித்தும் மக்களுக்கு குடிநீர் வழங்கவில்லை என்றும் மின் விளக்குகள் சரியாக பராமரிக்கப்படுவதில்லை என்றும் பொதுமக்கள் கொந்தளிப்புடன் தனது கோரிக்கையை முன்வைத்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் விரைவில் குடிநீர் வழங்கப்படும், மற்ற குறைகளை தீர்க்கப்படும் என்று வாக்குறுதி அளித்ததின் பேரில் பொதுமக்களை கலைந்து சென்றனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக வெங்கடேசன். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல் விஷாரத்தில் சுரக்ஷா பூஜா ஃபவுண்டேஷன் கிறிஸ்துவின் சபை விடிவெள்ளி ஊழியர்கள் மற்றும் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனை ஆலந்தூர் இணைந்து நடத்திய மாபெரும் கண் சிகிச்சை முகாம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு கிறிஸ்துவின் சபை விடிவெள்ளி ஊழியர்கள் லூயிஸ் சுவாக்கியம் தலைமை தாங்கினார். நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் கோபி முன்னிலை வகித்தார். ஜீவன்குமார் அனைவரையும் வரவேற்றார். இதில் சிறப்பு அழைப்பாளராக நகரமன்ற தலைவர் குல்சார் அகமது, நகரமன்ற துணைத் தலைவர் ஜப்பார் அகமது, 5 வார்டு நகரமன்ற உறுப்பினர் ஜமுனா ராணி ஆகியோர் கலந்து கொண்டு கண் சிகிச்சை முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்தனர். இதில் கண்ணில் புரை நீக்குதல், கண்ணில் நீர்ப்பை அடைப்பு, கண்ணில் சதை நீக்குதல், கண்ணில் சீழ்வடிதல், கண்ணில் நீர் அழுத்தம், விழித்திரை பிரச்சினை, ஒற்றை தலைவலி போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட செய்தி தொடர்பாளர் சசிகுமார், விடுதலை சிறுத்தைகள் கட்சி ராமமூர்த்தி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த கிருஷ்ணாபுரம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் கோவிலில் கூழ்வார்க்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு ஊர் நாட்டாண்மைதாரர்கள் பாலகிருஷ்ணன், கிருஷ்ணன், பிரகாசம், கார்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் பம்பை மேளதாளம் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்ட கூழ் அம்மனுக்கு படைத்து சிறப்பு பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து பொங்கலிட்டு அம்மனுக்கு படைத்து தங்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் பக்தர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக பாஸ்கர். ஒட்டன்சத்திரத்தில் அரசு போக்குவரத்து பஸ்ஸில் பிரேக் பிடிக்காததால் நின்ற கண்டெய்னர் லாரியில் மோதியது. பயணிகளுக்கு படுகாயங்களுடன் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் திண்டுக்கல் பழனி ரோட்டில் உள்ள பாரி மஹாலில் ஜவுளிக்கடை நேற்று முதல் செயல்பட்டு வருகிறது. ஒட்டன்சத்திரம் முகமது ஷாஜஹான் என்பவர் கண்டெய்னர் லாரியில் ஜவுளிகளை ஏற்றிக்கொண்டு வந்து பாரி மஹாலில் இறக்கிவிட்டு கண்டெய்னர் லாரி மஹால் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. மாலை 5 மணி அளவில் திண்டுக்கல்லில் இருந்து அரசு போக்குவரத்து கழகம் மேட்டுப்பாளையம் செல்வதற்காக வந்து கொண்டிருந்தது. கோவை மாவட்டத்தில் உள்ள சிறுமுகை என்னும் ஊரைச் சேர்ந்த அறிவழகன் மகன் சுரேஷ் என்பவர் அரசு பேருந்தை ஓட்டி வந்துள்ளார். ஒட்டன்சத்திரம் அருகே வரும்பொழுது அரசு போக்குவரத்து பஸ் பிரேக் பிடிக்காததால் டிரைவர் கட்டுப்பாடு மீறி பாரி மகாலுக்கு முன்பு நிறுத்தப்பட்டுள்ள கண்டெய்னர் லாரியில் பின்புறம் இடித்து விபத்துக்குள்ளானது. சாமியார் புதூரை சேர்ந்த விஜயகுமார் என்பவர் பாரி மஹாலில் ஜவுளி எடுப்பதற்காக வந்துள்ளார். அவர் தனது வண்டியை பாரி மஹால் முன்பு நிறுத்திவிட்டு ஜவுளி எடுக்க உள்ளே சென்றுள்ளார். வெளியே சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்க்கும்பொழுது விஜயகுமார் என்பவரது ஸ்கூட்டி விபத்துக்குள்ளாகி அப்பளம் போல் நொறுங்கி கிடந்ததை பார்த்து விஜயகுமார் அதிர்ச்சிக்குள்ளாகினார். அரசு பஸ்ஸில் பயணித்த பல பேர் காயங்களுடன் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். இதில் ஒரு பெண்மணி மோசமான நிலையில் உள்ளார். போக்குவரத்து நெரிசல் 1 மணி நேரமாக இருந்தது. இந்த விபத்து குறித்து ஒட்டன்சத்திரம் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஒட்டன்சத்திரம் தாலுகா செய்தியாளர் ராஜலட்சுமி செல்லது. சேவை பணியேற்பு விழா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் லயன்ஸ் சங்கம் சார்பில் 26ஆம் ஆண்டு சேவை பணியேற்பு விழா தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கூட்டு மாவட்டத்தின் முன்னாள் தலைவர், மாவட்டத்தின் முன்னாள் ஆளுநர் அரவிந்த் ராஜ் கலந்து கொண்டு புதிய நிர்வாகிகளை தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். தலைவர் சிவகுமார், செயலாளர் ரமேஷ்,
பொருளாளர் ஸ்ரீதரன் நிர்வாகிகளை பதவியில் அமர்த்தி சிறப்புரையாற்றினர். முதல் துணை ஆளுநர் சாலை கனகதாரன் சேவை திட்டங்கள் துவக்கி வைத்து மகிழ்வு உரையாற்றினார். புதிய நிர்வாகிகள் சேர்த்தல், சங்கத்தின் ஆண்டறிக்கை, முதலிடம் 2ஆம் இடம் மதிப்பெண்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசு வழங்குதல், சங்க நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தல் போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கச்சாயபாளையம், கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், நயினார்பாளையம் முன்னாள் சங்க பொறுப்பாளர்கள், வாழ்த்துறையாளர்கள், நிர்வாக குழு உறுப்பினர்கள், ஓராண்டு இயக்குநர்கள், 2 ஆண்டு இயக்குநர்கள், முன்னாள் தலைவர்கள், சங்க உறுப்பினர்கள், பொதுமக்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.